பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மேம்படும்படி இந்த ஈஸ்டர் பரிசுத்தமான நன்னாளிலே டிகே மியூசிக் மூலம் அலங்கார வாசல் தேவாலயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால் உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவாராக. பேசிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாள் திருமுழு ஞானஸ்தானம் எடுத்த உலகமெங்கும் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் வாழ்த்தி அவர்களுடைய சகலவிதமான ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நினைவுகூர தேவன் உதவி செய்வாராக. எடுத்தல் வாசிக்கலாம். 7வது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம். கர்த்தருடைய மகா கிருபை தேவ பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23:46 ஒருவர் வாசிக்கலாம். இயேசு பிதாவே மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி என்ன பண்ணாரு? ஜீவனை விட்டார். சிலர் சொல்லுவாங்க, தொலைஞ்சு சனியம் விடு. என்ன சொல்லுவாங்க? அட விட்டு போனா போது விடு, தொலைஞ்சு சனியம் விடு. விட்டான், விட்டுரு. அப்போ என்னடனா விடுவது என்பது ஒரு முடிவு. விடுவது என்ற ஒரு முடிவு. ஒரு தொல்லை முடிஞ்சு போச்சு, ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய கிருபை தேவ பிள்ளைகளை, செத்து போயிட்டேன்னா விட்டுரு பா, எவ்வளவு நாள் தொல்லை. இப்படி சொல்லி தலையை சாய்த்து கர்த்தருடைய கிருபையினால் தேவ பிள்ளைகளை, என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படி எப்படி கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால எப்படி சொல்லி தலையை சாய்த்தாரா? தேவனுடைய கிருபையினால. மீண்டும் ஒரு விஷயம் வாசிங்க. இயேசு உம்முடைய கைகளில என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமா கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி என்ன பண்ணாரு? ஜீவனை விட்டார். தேவ பிள்ளைகளே, ஜீவனை விட்டாருன்னா தேவ கிருபையினால. ஆனால் என்னன்னா, இந்த பூமிக்கு வந்த காரியத்தை நிறைவேற்றிட்டார். நிறைவேற்றிட்டு இப்ப அவர் எங்க இருக்காரு? ஜீவனோடு தான் இருக்கிறாரு. கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை வாசிங்க. சங்கீதம் 42:1 தேவ கிருபை. நேரம் இல்லை, நம்ம சீக்கிரம் முடிக்கலாம். சங்கீதம் 42:1 ஒருவர் வாசிங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறமாம் போல தேவனே. இப்போ இங்க என்னன்னா, கர்த்தருடைய கிருபை. இவரு அந்த இடத்துல ஒரு 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 வார்த்தைய கோடிட்டு காட்டுறாரு. எப்படின்னா, சத்தமா என்ன பண்றாரு? சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, சத்தம் போட முடியுமா? சிலுவையில தொங்கின்னு இருக்கிறாருங்க. சிலுவையில தொங்கின்னு இருக்கிறாரு. பேச முடியுமா? ரத்தம் எல்லாம், பிளட் எல்லாம் போயின்னு இருக்கு. சத்தம் போட முடியுமா? அவர் வலி, அவர் வேதனை. அப்பா கிட்ட சொல்றாரு, அப்பா ஜெபம் பண்ணாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் கூடட்டும், பரவாயில்ல. ஆனா இதுல எனக்கு விருப்பம் கிடையாது. இதுக்கு வணங்கா கழுத்துல ஜாதியா இருக்கு. உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன். அதுதான் சொல்லி சத்தமா கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விட்டா. அப்ப சத்தம் போட முடியுமா? நம்ம சின்ன உடம்புல வலி, சத்தம் போட முடியுமா? பெண்களா கூடி இருக்கிற அநேகருக்கு மாதத்துல ஒரு முறை வயிற்று வலி எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பேச முடியாது, வாயோட சத்தம் போட முடியாது. அந்த வலியே உங்களால தாங்க முடியலையே. இவரு சத்தமா சொல்றப்பா, முடிஞ்சது வேலை. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறமாம் போல என் ஆத்மா தேவனை உன் மேல வாஞ்சித்து கதறது. சத்தம் இப்படி மானு கத்துது, சத்தம் போட்டு. தண்ணி தாகம். கடவுளுடைய கிருபையில தண்ணி இருக்கிற இடத்துல எல்லாம் கொடிய மிருகங்கள் காத்திருக்கும். நான் போய் எப்படி திரும்பி வர முடியும்? ஆண்டவரே, என்ன வாதிச்சாங்க, அடிச்சாங்க, போட்ட எல்லாம் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. ஜீவனை உங்ககிட்ட கொடுத்தது. மானும் கத்துது. வாசிங்க. தேவனுக்கு மகிமை. லூக்கா 23:47 வாசிச்சு பாருங்க. 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானா இருந்தான் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. பாருங்க, அந்த ராஜாவுக்கு சத்தியம் யாருமே சொல்ல
இவர் வாழ்க்கையில நடந்ததை வச்சு அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சத்தியம் யாரும் சொல்லல, ஆனா அந்த ராஜா ரட்சிக்கப்படுறான். இவன் நீதிமானா இருக்கிறாரு. தேவனை மகிமைப்படுத்தினா எப்படி? பாடி இருப்பாரா, துதிச்சிருப்பாரா, ஆடி இருப்பாரா, ஜெபிச்சிருப்பாரா, ஊழியத்துக்கு வந்துட்டு இருப்பாரா? கர்த்தரை மகிமைப்படுத்தினாராம் வேதம் சொல்லுது. அன்பு தேவ பிள்ளைகளே, சிலுவதான நாட்களிலே கர்த்தருடைய கிருபையால் உலகமெங்கும் கூடியிருக்கிறேன் அன்பு சகோதரன், அன்பு சகோதரியே, கர்த்தருடைய கிருபையால் உன் வாழ்க்கையை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்பட காரணமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபை. வாசிங்க, தேவனுக்கு மகிமை. லூக்கா 23:48 வாசி பாருங்க. இந்த காட்சியை பார்க்கும்படி கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் சம்பவித்தவங்களை பார்த்த பொழுது தங்க மார்பிளை அடித்துக் கொண்டு திரும்பின. ஏன்னா கொடுமையான சம்பவம். ஆண்டவரை பட்ட பாடு இருக்குது. ஐயோ 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 ஐயோ, கொஞ்சம் நெஞ்சமா பாடு, கொஞ்சம் நெஞ்சமா சகிக்க முடியல. ஆனா நமக்கு யாராவது ஒரு சின்ன பாடு கொடுத்துட்டா நம்மளால சகிக்க முடியல. போராடுறோம், கசக்கிறோம், என்னென்னவோ செய்யறோம். ஆனா அவர் ஒரு முடிவு எடுத்தார், வாயை தரக்கூடாது. அவன் என்ன பண்ணாலும் வாய் தரக்கூடாது. அவன் அறுத்து போட்டாலும் சரி, அவன் கத்தி எடுத்து என் சரீரத்தை அப்படி கிழித்தாலும் சரி, என்ன பண்ண கூடாது? வாய் தரக்கூடாது, வாய் தரக்கூடாது, வாய் தர. அது ஒரு அப்படி, அது ஒரு கடவுளுடைய கிருபை. வாய் திறக்காம ஒரு சில காரியத்தில் நம்ம இருந்தோம்னா அநேக காரியத்துல நம்ம ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல வாயை திறக்காம அடிக்கிட்டோம், உதைக்கிட்டோம், வீட்டுக்காரர், கணவர, மனைவி, தாய, தகப்பன, பிள்ளை வாயை திறக்காத அமைதியா இருந்தோம்னா நீ நானும் தான் ஜெயிச்சுங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நானும் தான். அதுதான் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். வாய் திறக்கல பார்த்துன்னு போறாங்க. ஐயோ ஐயோ, இந்த நீதிமானுக்கா இவ்வளவு பாடு. சுகம் கொடுத்தாரு, பார்வை பார்த்த அநேகர் எவ்வளவு அற்புதம் செய்த இவருக்கா இந்த பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே. லூக்கா 23:50 52 வரைக்கும் வாசிங்க. யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான், உத்தமனும். அல்லேலூயா. இப்போ ஒரு நீதிமான், ஆண்டவருக்கு பயந்தவர் போய் துணிஞ்சு கேட்கிறாரு, என்னன்னு சரீரத்தை கொடு, இது எங்களுக்கு சொந்தமானது. எங்க அப்பாவை நாங்க அனாதையெல்லாம் விட்டு போக முடியாது. அனாதையை விட்டு போயிட்டாங்களா ஆண்டவரை? ஆண்டவர் வருத்தப்படுறாரு. எல்லாரும் எங்களை விட்டு போயிட்டாங்க. சாப்பிட்டவன், கொண்டவன், அற்புதம் பண்ணவன், அதிசயம் பட்டவன் எல்லாம் விட்டு போயிட்டான். இன்னைக்கு கூட எத்தனை பேர் எவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அனாதையா விட்டு போயிடுறாங்க சபையை. சந்தோஷம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு ஒரு மகளை, குழந்தைய கொடுத்துட்டு அனாதையா விட்டுட்டு போயிடுறான். எத்தனையோ கணவனை, பெண் பிள்ளைங்க இன்னைக்கு அனாதையா விட்டு போயிடுறாங்க. ஒரு தாய் ஒரு தகப்பனையும் கூட ஒரு மக குறிச்சு பேசினா அனாதையா விட்டு போயிடுறாங்க அப்பா அம்மாவை. ஆனா இவர் அப்படி விடல. எங்க அப்பனை அனாதையா விடல. அந்த சரீரத்தை போய் கேட்டு வாங்கினாரு. அவரு நினைச்சிருக்கலாம், இந்த சரீரத்தினால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? அவர் உயிரோடு இருக்கும் முதலாகின ஏதாவது நம்மளுக்கு சுகம் கிடைச்சிருக்கான், இது என்னன்னு விட்டுட்டாரா? இல்ல 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 இல்ல. ஆண்டவருடைய மகா கிருபையினால் அவர் என்ன செய்தாரு? போய் கேட்டு சரீரத்தை வாங்குறாரு. ஏன்? இது எங்களுக்குரியது. நாங்க எங்க அப்பனை அனாதையா விட மாட்டோம், என் தகப்பனை அனாதையா விட மாட்டோம். எந்த நிலைமையில எங்க அப்பாவை ஆராதிப்போம். கஷ்டத்திலோ, நஷ்டத்திலோ, வேதனையோ, சோதனையோ, ஒழுகுலோ, கடவுளோ, என்ன பாடோ, போராட்டமோ, எந்த நிந்தன அவமானம் எது வந்தாலும் என் தகப்பனை ஆராதனை செய்வோம். நாங்க விட்டுற மாட்டோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, துணிஞ்சு போய் வாங்குறாரு. கர்த்தருடைய கிருபை. நேரம் போச்சு, கடைசியா வாசித்து முடிக்கலாம். 23:53-54. அதை இறக்கி மெல்லிய துப்பட்டிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனோ வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறையில வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது. ஓய்வு நாளும் நாளை ஆரம்பமாக போகிறது. அன்பு தகப்பனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளை கண்களை மூடி அவரை நோக்கி பாருங்கள். கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த மகாபெரிய புண்ணிய நாளுக்காக நன்றி செலுத்துறோம். வானத்து ஒரு முறை தொடங்கி மறுமண மட்டும்
இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகிற, குட் ஃப்ரைடே பண்டிகையை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. எத்தனையோ பேர் 40 நாள் விரதம் இருக்கிறதுகள் உண்டு. எத்தனையோ பேர் உபவாசம் இருந்து, என் தகப்பனே, என்னை வாழ வைத்தவரே, என் கடனையும் கண்ணீரையும் தீர்த்த தெய்வமே, நான் உனக்காக கர்த்தா தன்னை வருத்தி நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். ஆம் கடவுளே, உன்னை நான் மறந்தவன் அல்ல. அவர் தலையை சாய்த்து இப்படி சொல்லி, மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி முடித்தார். தேவனுடைய நேசிக்கிற நல்ல பிதாவே, கல்லறையில வைக்கப்பட்ட எம்பெருமான் உயிரோடு வருவீர் என்று சொல்லி விசுவாசித்த யாவருக்கும் காட்சி கொடுத்தவரே, இந்த வருஷம் இந்த இடத்துல உன் நாமத்தை மகிம்படுத்தின எல்லாருக்காகவும் உனக்கு நான் நன்றி செலுத்துறேன். வருகிற வருஷம் எந்த இடத்துல உன் நாமத்தை மகிம்படுத்த சித்தம் கொண்டு இருக்கிறியோ அது கர்த்தா மனதுக்கு ரம்மியமான இடமா இருக்க உதவி செய்கிறார். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உபாசத்தோடு வந்தவர்கள் ஆசீர்வதியும், உதவி செய்தவங்களை, கொடுத்தவங்களை, துதித்தவங்க, ஜெபி எல்லா ஆசீர்வதியும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமீன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவரும் அன்பியும் நீக்கின்றோம் சதா காலங்கள் அடியோடு சகல வருஷாண்டு கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். ஒரு வார்த்தை